ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி 21, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:40 இரவு வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி, நட்சத்திரம் சித்திரை 11:36 இரவு வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம், யோகம் திருத்தி 3:49 காலை வரை, அதன் பின் சூலம், கரணம் பவம் 12:40 இரவு வரை, பிறகு பாலவம் 2 காலை விடியற்காலை வரை, பிறகு கௌலவம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு சமநோக்கு நாள் தேய்பிறை. என்ன யோகம் அப்படின்னு சொல்லும் போது 11:36 இரவு வரை சித்த யோகமும் கூடி இருக்கக்கூடிய நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. கரணம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. சூரிய உதயம் 6:35க்கு. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற கிரக நிலவரங்கள். இந்த கிரக நிலவரம் அடுத்தது மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சிம்மாசனத்தில் புறப்பாடு கண்டருள்ளர் சுவாமிமலை ஸ்ரீ முருகபெருமானுக்கு 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளக்கூடிய நாள். இன்றைக்கி திருத்தலங்களில் பார்த்தீங்கன்னா அற்புதமான திருத்தலத்தை அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொல்லும் போது திருக்கழுகுன்றம் குபேரலிங்கம் கோயில். ஒரு சில விஷயங்களை ராசியின் அடிப்படையில், சந்திரனுடைய அடிப்படையில் அவரவர் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே இன்றைக்கி உங்களுடைய அரிய செயல்களை கண்டு வியப்பார்கள். அனைவரும் உங்களை கண்டு வியப்பார்கள். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் பாராட்டுகள், புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். சில பேர் என்ன தான் ரிசல்ட்டு இல்லைனாலும் சில பாராட்டு புகழும் செய்வாங்க. அதாவது மற்றவங்க பாராட்டுற லெவலுக்கு இன்றைக்கி இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உண்டு. உத்தியோகத்தில் இடமாற்றம், அதே மாதிரி ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். மேஷ ராசிக்காரங்க கிரெடிட் கார்டு, இந்த லோனு கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும். அது வாங்கிட்டிங்கன்னா பொருளாதார சிக்கலை அனுபவிப்பீங்க. அதை தாங்கக்கூடிய, அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய திசைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, யோக திசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவயோக திசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. அது என்ன தோசை, என்ன திசையை நம்ம பார்க்கணும்? உங்கள் ஜாதகத்திலே திசை புத்தி போயிட்டுருக்கும். மேஷராசி அஸ்வின்னா கேது திசை திசை, அப்புறம் பரணி சுக்கிர திசை, அதுக்கப்புறம் கார்த்திகை சூரிய திசை. ஆனால் நடுவில் ராகு திசை வரைக்கும் வரும். ராகு, குரு, சனி திசையெல்லாம் வரும். இந்த திசைகள்லாம் வரும்போது உங்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மேஷராசிக்காரங்க முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. என்ன திசை போய்ட்டுருக்கு, யோக திசையா அவயோக திசையா? யோக திசையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் அது சரியாக பொருளாதார ரீதியாக மீண்டு வர முடியும். அவயோக திசையாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். இந்த மேஷராசிக்காரங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. எல்லாம் மாதிரி செவ்வாய் ஹோரையில் போய் வழிபடுறது, செவ்வாய் ஹோரையில் செவ்வாழை வைத்து வழிபடுறது இன்னும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க சிந்தனை மேலோங்கக்கூடிய நாள். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் செய்கிறது தப்பா ரைட்டா, எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை பெரும்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும்.
ரிஷப ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும், இடம்பெயர்ச்சி இருக்கும். சில தேவையில்லாத மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களை சரியான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களும் இப்போ பண்ணும். உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் சில சங்கடங்களையும் சிறு துயரங்களையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே நிறையா ஹைஃபையான விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. அது வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இதெல்லாம் யோசிப்பீங்க. நெருக்கடிகளை பார்த்தால் கொஞ்சம் கூட துளி கூட பிடிக்காத ஆட்களில் நீங்கள் தான் சொல்ல முடியும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க. அதற்கான காரணகர்த்தாவாக இது இருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபடுறது, முருகனுடைய நாமாவளி, முருகனுடைய புராணம், கந்த புராணம், அப்புறம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கும்போது நல்ல மாற்றங்களும் நற்சிந்தனையும் அதன் மூலியமாக வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு எது ஆர்வமோ அதை தான் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது கான்ட்ராக்ட் பேஸும் அமையும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு சில பங்கு பரிவர்த்தனைகள், இந்த பரிவர்த்தனை பண்ணுறக்கூடிய சில விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கார்கோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க மேற்கொண்டு நிறைய சொத்து சுகங்கள் அப்படிங்கிறது சேரக்கூடியதாகும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கக்கூடியது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். மார்வ மிகுதியால் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க இன்றைக்கி. அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா உங்களை தசாபூத்தியை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை போய்ட்டு இருந்ததுன்னா சனி திசை யோகமாக அவியோகமாக பாருங்கள். மிடில் ஏஜில் உள்ளவங்க சனி திசை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களா இல்லை ஃபெயிலியர் ஆவீங்களா அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணிங்கன்னா கூட அந்த தசாபுத்தி உங்களுக்கு என்ன போயிட்டுருக்கு, அதனால் என்ன பலன் வரும் அப்படிங்கிறத நீட்டாக சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஆர்வத்தினால் நிறைய விஷயங்களை எடுத்து செய்வீங்க. அதுவே உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபட மனசில் நிம்மதி பிறக்கும், வழி கிடைக்கும். நல்ல ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஒரு சுமூகமான வாழ்க்கைக்கு இது திரும்பும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்களுக்கு பரிசு மலை அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. வெகுமதிகள், அதாவது உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரியோடைய பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். உங்களுக்கு நிறைய பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும். உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. சில பேர் கடகராசிக்காரங்க இப்போ பெரும் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக குவியக்கூடியதாகவும் சில திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அந்த அவமானங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடியது இருந்தாலும் இப்போது அது மாறக்கூடிய சூழ்நிலையும் வந்துகிட்டு இருக்கு. அதேமாதிரி மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி சந்திர வழிபாடும் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட, வீட்டில் இருந்தே கூட வழிபடலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமான நாள். மிகப்பெரிய ஒரு நெருக்கடியிலேருந்து இப்போது வெளிவருவீங்க. அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போது எந்த வண்டி வாகனத்திலையும் ஒரு சில பேருக்கு கவனமாக சிதறல் ஏற்றப்படுவதும் சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்திலே கவனம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு பூசல்கள் நடந்து பிரச்சனைகளை உருவாக்கும்.
அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள்லேருந்து இப்போ வெளில வருவீங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த யோக திசை ஏதாவது நடக்குதான்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல ரொம்ப சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவயோக திசை நடந்தால் தான் சிம்மராசிக்கு கடுமையாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நல்லது பலனை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இன்றைக்கி முன்னெடுத்து பண்ணுவீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்மராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கோபதாவங்கனால ஒரு சில வாய்ப்புகளை இழப்பக்கூடியதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க எதுலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பொறுமை நிதானம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி அவசியம். அது கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைனால் ஒரு மேலதிகாரியோட ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். தொழிலில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த அப் அண்ட் டவுன்ஸை சரி பண்ணி நீங்கள் போகணும். நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலகக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் அந்த ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படுறது பொறுமை அவசியம் அப்படிங்கிறது இருக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுறது, செவ்வாழை வைத்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி உறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன இன்பகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்துவிடும். அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வீடு கட்டணும், வாகனம் வாங்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினருடைய வருகை இன்றைக்கி மகிழ்ச்சி கொடுக்கறதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு நண்பருடைய சந்திப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடியதான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவீங்க, பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தொழிலில் முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு கனெக்ட் பண்ணுறக்கூடிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி உருவாகும். நிறைய விஷயங்களும் நீங்கள் யோசிக்காமல் நடக்கிற எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சில பேர் அதுவாகவே ஒன்று நடக்கும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப்பில் இன்றைக்கி நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக சந்திக்கக்கூடிய ஒரு நண்பரை இப்போ சந்திப்பீங்க. அதே மாதிரி எல்லாத்து மேலேயும் இரக்கம் காட்டுவீங்க. அதுவே ஆபத்தாக ஆகக்கூடாதுங்கிறது ஒரு மெயினான விஷயம். அதை புரிஞ்சுக்கணுன்னுங்க. விருச்சிக ராசிக்காரங்க வண்டி வாகனத்தில் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணீர் அப்படின்ற இடத்துல ஆறு, குளம், கடல் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கும். அது உங்களுடைய தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. முக்கியமாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகள்னால இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க தனப்பிராப்தம் உண்டாகும். குடும்பத்தில் பொருளாதாரத்தில் மேல்நிலை அடையும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு யோக பிராப்தமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நுணுக்கங்களை கண்டறிந்து இன்றைக்கி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். விருதுகள் கிடைத்த அதன் மூலமாக பாராட்டு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். பட்டம் பதவி எல்லாம் அலங்கரிக்கக்கூடிய நாளாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு திசை யோக திசையாக இருக்குன்னா பார்க்கணும். குரு திசை உங்களுக்கு யோகமாக, ஏன்னா ராசியாதிபதி திசை அது உங்களுக்கு நன்மை பண்ணும். ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருக்கணும், அதுதான் விஷயம். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு
வழிபாடாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான வழிபடுறதும் நன்மையை அதிகப்படுத்தும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க, சுகபோக வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள், யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களை இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், அட்லீஸ்ட் ஊர் மாற்றம் அப்படின்றதெல்லாம் கொடுக்கும். சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பிராப்தம் இன்றைக்கி நடக்கும். லக்ஸூரியஸாக ஒரு வீடு கட்டி போவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சிறு சிறு சிரமங்களை தாண்டி வெற்றிகளை சாதனை புரிவீர்கள். மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நிறைய கடின உழைப்பின் பேரில் வெற்றியை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி பிராப்தம் இருக்கும். வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சி உறக்கூடிய நாளாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு பங்கு சந்தைகளில் மார்க்கெட்டில் நல்ல ஒரு யுக்திகளை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அமையும். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கா, ட்ரேடிங்லாம் பண்ணலாமா, ஸ்பெக்குலேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது பார்த்த பிறகு முடிவெடுக்கணும். இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் இருக்கணும். ரொம்ப லக்ஸூரியஸை தேடி போனால் நிறைய சிரமங்களும் இருக்கும். அதில் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்கார போட்டி, பொறாமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நாளாக இருக்கும். சில பேருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அதாவது இந்த ஹைஜீனிக்கான காம்படிஷன் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். போட்டி போகாமல் இருந்தாலும் ஹைஜீனிக் காம்படிஷன், அதாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் உண்டான ஒரு தூண்டுகோலாக இன்றைக்கி அமையலாம். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் சொல்வாக்கு மேலே எல்லாமே இது பண்ணுவோம். ஜென்மசனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் திடீர் முடிவு எடுக்கிறதுல இதிலெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். மீன ராசிக்கார புகழ் உங்களை அலங்கரிக்கும். நிறைய பண்புகள், அதன் மூலியமாக வருகின்ற முயற்சிகளினால் வருகின்ற வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஏற்றங்கள் பெறுவதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக யாராவது இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டார், அண்டையர் வீட்டாரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு உத்தியோகம், தொழில் எல்லாம் இடமாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு வாழ் மக்களுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய ஒரு தொழிலை பார்ப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டாகும். எங்கன்னா கிளம்பி 7.5 சனிக்குள்ளே போயிடலாம். மீனராசிக்கிறங்க ரொம்ப சந்தோஷம். பயிற்சி ஒரு சில இக்கட்டல் கொடுத்தாலும் நல்லதும் கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும். மீனராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. இந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.